பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை அனைவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஹாப்பி நியூ இயர் டு யூ ஆல். 2020க்குள்ளாக கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாய் கொண்டு வந்திருக்கிறார். அதுக்கு முதலாவது நான் ஸ்தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே கூட கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் ரொம்ப சந்தோஷம். பாருங்க, எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கர்த்தருடைய கரத்தையும் அவருடைய பலத்தையும் தெரிய பண்ணுவேன், என் நாமம் மெகவா என்று நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். ஸோ இந்த வருஷத்தில் கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருக்கும், கர்த்தருடைய பலன் உங்களோடு கூட இருக்கும். உங்கள் மூலியமாக கர்த்தருடைய கரம் வெளிப்படும். கர்த்தருடைய பலன் உங்கள் மூலியமாக அநேகருக்கு தெரிய பண்ண போகிறார். அவர் நாமம் யெகோவா என்று அநேகர் அறிந்து கொள்ளப் போகிறார்கள். ஆச்சரிய கண்களோடு, பிரமிப்பின் கண்களோடு உங்களுக்கு அநேக காரியங்கள் காத்து கொண்டிருக்கிறது. அநேக ஆச்சரியங்கள் காத்து கொண்டிருக்கிறது. அநேக காரியத்தை கர்த்தர் உங்கள் கரத்தில் கொடுக்கும்படியாக வைத்து கொண்டிருக்கிறார். எனவே காத்திருங்கள், நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். 2019 போல இந்த ஆண்டு இருக்குன்னு நினைக்காதீங்க. ஏன்னா டோட்டலாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆண்டாக இருக்கும். ஸோ கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய போகிறார். நீங்கள் எந்தெந்த காரியத்தெல்லாம் காத்திருந்தீங்களோ, எந்தெந்த காரியம்லாம் கிடைக்கலையோ, எந்தெந்த காரியம்லாம் ஃபுல்ஃபில் ஆகாமல் இருக்கிறதோ உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு ஃபுல்ஃபில்னஸ் ஆண்டாக இதை வைக்க போகிறாரு. ஸோ ஒரு பக்கம் நிறையா காரியங்கள் நெகட்டிவிட்டியாக இருந்தாலும் ஆனால் நம்ம பாசிட்டிவாக பார்க்கலாம். ஏன்னா சனிக்கிழமை 4ஆம் தேதி நம்மளுடைய ப்ரேயர் நடக்கும். கட்டுகள் உடைக்கிற ஜபம், விடுதலையான ஜபம் சந்திரசேகரா மஹால் அந்த மண்டபத்தில் நடக்க போகுது பெரம்பூரில். நீங்கள் எல்லாம் வந்துடுங்க. அந்த நாளில் தேசத்துக்கான தீர்க்க தரிசனம் வெளிப்பாடுகள் எல்லாம் கொடுக்கப்படும். தனிப்பட்ட முறையில் நீங்கள் குடும்பமாக வருவேன் என்று சொன்னால் தீர்க்க தரிசனமும் வெளிப்பாடுகளும் உங்களுக்கு கொடுக்கப்படும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளில் இந்த வார்த்தையை நான் கோட் பண்ணிவிட்டு நான் அவங்களுக்கு ஷார்ட்டாக நான் முடிக்க விரும்புகிறேன். பாருங்கள், கர்த்தருடைய கரத்தை உங்கள் மூலியமாக இந்த வருஷத்தில் பார்க்க போகிறாங்க. ஒருவேளை நீங்கள் ஊழியம் செய்வீங்கன்னு சொன்னால் கர்த்தர் அந்த ஊழியத்தில் பிரகாசம் பண்ண போகிறார். உங்கள் ஊழியத்தை கர்த்தர் பிரகாசிக்க பண்ண போகிறார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஃபீல்டு இருக்குல்ல. ஊழியன்ற ஒரு காலம் இருக்குது, ஒரு ஃபீல்டு இருக்குது. படிப்புன்னு ஒரு ஃபீல்டு இருக்குது, வேலைன்னு ஒரு ஃபீல்டு இருக்குது. எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஃபீல்டு. அந்த ஒவ்வொரு விதமான ஃபீல்டுலேயும் கர்த்தர் இந்த வருடத்தில் பிரத்யேகமாக இறங்கி அவர் கரம் என்னதென்றும் அவர் பலம் என்னதென்றும் அவர் தான் யெகோவா என்று உங்களுக்கு என்ன பண்ண போறாரு, மற்றவர்களுக்கு காட்ட போறார். முதல்ல நீங்களும் உங்க குடும்பமே தெரிஞ்சுக்க போறீங்க. கர்த்தர் யார் என்று நீங்கள் முதலாவது அறிந்து கொள்ள போகிறீர்கள். ஒருவேளை நீங்க பாரம்பரிய கிறிஸ்தவர்களா இருக்கலாம். நான் சபைக்கு போறேன், நான் காணிக்கை கொடுக்குறேன், நான் அதுவா இருக்கிறேன், இதுவா இருக்கிறேன், நான் எப்படிப்பட்டவனா இருக்கிறேன், நான் எவ்வளவு பெரிய பதவியில் இருக்கேன். நீங்க யாரா இருந்தாலும் சரி, ஆனால் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது ஒரு காரியம் இருக்கிறது. கர்த்தருடைய கரம் எப்படிப்பட்டது என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமாம். இரண்டாவது, கர்த்தருடைய பலன் எப்படிப்பட்டது என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது, அவர் நாமம் தான் யெகோவா என்று நீங்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக, தெரிந்து கொள்ளத்தக்கதாக கர்த்தர் அநேக காரியங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் வந்த வண்ணமாய், என்ன வந்த வண்ணமாய்னா 2019 வந்த வண்ணமாய், புரியுதுங்களா? இந்த 2020க்குள்ள வந்துட்டு இருந்து டிராவல் பண்ணி வந்தீங்கல்ல, அப்படி நீங்க இந்த 2020 இருக்க முடியாது. கர்த்தர் ஒரு சூப்பர் நேச்சுரல் மிராக்கிள், இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை உங்களுக்கு செய்ய போறார். ஹல்லேலூயா. காத்துக்கிட்டே இருங்க. கர்த்தர் உங்களை பலப்படுத்திக்கிட்டே இருப்பார். எப்பெல்லாம் நீங்க சோர்ந்து போறீங்களோ, எப்பெல்லாம் நீங்க டயர்டா டவுனா ஃபீல் பண்றீங்களோ, நிச்சயமா கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய கரம் உங்களை தேற்றும். சில நேரத்தில் சில பள்ளத்தாக்குக்குள்ள கர்த்தர் அனுமதிப்பாராம். அந்த பள்ளத்தாக்குக்குள்ள அனுமதிக்கும் போது கூட கர்த்தருடைய கரம் உங்களோட கூட இருக்கும். அந்த பள்ளத்தாக்குக்குள்ள ஊடுருவி சென்று நீங்கள் மேல் வரும்பொழுது கர்த்தருடைய பலத்தோடு நீங்கள் வரப்போகிறீர்கள். உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன், நறுமண தைலம் உடைக்கப்பட்டாதான் வாசனை வீசும். நீங்க உடைக்கப்படும் பொழுது தான் கர்த்தருடைய அற்புதத்தை நீங்கள் பார்க்க முடியும். நல்லா சொல்றேன் பிரியமானவர்களே, சென்ட் பாட்டில நம்ம பெர்ஃப்யூமை அப்படியே நம்ம என்ன பண்ணுவோம், ஷோகேஸ்ல வச்சுட்டோன்னு வச்சுங்களேன், அது நறுமணம் வீசுமா, ஸ்மெல் வருமா? இல்லை. அந்த பெர்ஃப்யூம் எடுத்து அடிக்கும் போது நம்ம மேலே ஸ்மெல் வரும், நல்ல நறுமணம் வீசும். உடைக்கப்படும் பொழுது தான் சிலர் உடைக்கப்படுறேன்னு, நொறுக்கப்படுறேன்னு அப்படின்னு சொல்லி 2019 ஆண்டில் நான் உடைக்கப்பட்டிருக்கேன், நொறுக்கப்பட்டிருக்கிறேன், எனக்கு ஏன் இந்த வாழ்க்கை, அநேக கேள்விக்குறிகளோடு 2020க்குள்ள நீங்கள் வந்திருப்பீங்க. இப்போ நான் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்குங்க. கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்தது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நறுமண தைலம் உடைக்கப்பட்டால் தான் நறுமணம் வீசப்படும். ஆகியால் நீங்கள் உடைக்கப்படும் பொழுதுதான் கர்த்தர் உங்களை கொண்டு ஒரு அற்புதத்தை செய்வார். உங்கள் மூலியமாக குடும்பத்தில் அற்புதம் நடக்கும். ஊழியத்தில், நீங்கள் போகிற பாதையில், நீங்கள் போகிற வீட்டுக்குள்ளாக, நீங்கள் பேசுகிற மனிதர்களுக்குள்ளாக, நீங்கள் ஜெபிக்கிறவர்களுக்குள்ளாக கர்த்தர் ஏதோ ஒரு அற்புதத்தை செய்ய காத்து கொண்டிருக்கிறார். சொல்லிடுங்களாமே. ஒருவேளை உங்களை அற்பமாய் பார்த்துருக்கலாம், உதாசீனப்படுத்திருக்கலாம், வேண்டாம் என்று நீங்கள் ஒதுங்கி கிடந்திருக்கலாம். ஒருவேளை எல்லாரும் இருக்கும் பொழுது உங்களை நெக்லெக்ட் பண்ணியிருக்கலாம். மற்றவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு உங்களை அப்படி என்ன பண்ணியிருக்கலாம், துரத்தி இருக்கலாம். என் லைஃப்பில் நிறைய நான் பார்த்துட்டேன், இன்னும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அதனால் இது எனக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. குத்துறவங்க குத்துட்டோம், பரவாயில்ல,
அதை பற்றி நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது. ஏன்னா உடைக்கப்படும் பொழுது தான் கர்த்தர் நம்மளை மேலே கொண்டு வருவார். ஹல்லேலூயா. நீ உடைக்கப்பட தான் கர்த்தருடைய கரத்தை நீ தெரிந்து கொள்ள முடியும், கர்த்தருடைய பலத்தை நீ தெரிந்து கொள்ள முடியும். அவர் நாமம் யெகோவா என்பதை நீ அறிந்து கொள்வாய். இந்த வருடத்தில் கர்த்தர் தெளிவாக சொல்லுகிறார், உன்னை கொண்டு ஏதோ ஒரு அற்புதம் நடக்கும், உன் மூலியமா ஏதோ ஒரு அற்புதம் காத்திருக்கிறது. அன்பு சகோதரனே, சகோதரியே, எதற்காக காத்து கொண்டிருக்கிறாயோ அந்த காரியம் கர்த்தர் இந்த 2020ஆம் ஆண்டில் நடத்தி கொடுப்பாராம். சொல்லிடுங்கள் ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சோர்ந்து போகாதீங்க. கர்த்தருடைய பலமும் கர்த்தருடைய கரமும் அவர் நாமும் யெகோவா என்பதை அநேகர் அறிந்து கொள்ளத்தக்கதாக இந்த வருடத்தில் உங்களை மேன்மைப்படுத்தி உயர்வாக வைப்பார். ஆமென், ஆமென். தெரிந்து கொள்ளுங்கள். நான் இப்போ கடைசியாக ஜெபிப்பேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் என்னென்னா, கம்மிங் சாட்டர்டே, எவ்ரி ஃபர்ஸ்ட் சாட்டர்டே யோசுவாவின் ஊழியங்கள் நடத்தும் விடுதலையின் நாள் ஜெபம், டே ஆஃப் டெலிவரன்ஸ். இந்த நாளில் கட்டுகளை உடைப்போம். உங்களுக்காக தீர்க்க தரிசன வார்த்தைகள் புறப்பட்டு வரும். நீங்கள் அநேகரை கொண்டு வாங்க. குறிப்பாக கட்டில் இருக்கிறவங்க, வியாதியாக இருக்கிறவங்க, பலவீனமாக இருக்கிறவங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு ஏங்குகிறவங்க, ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க. ஸோ அவங்களெல்லாம் நீங்கள் கூட்டிகிட்டு வரலாம். இது எக்ஸாக்டாக எங்கே இருக்குதுன்னு சொன்னால், நம்ம பெரம்பூர் ரேவதி ஸ்டோருக்கு இந்த பக்கம் லக்ஷ்மி அம்மன் கோயில் ஆப்போசிட்டில் இந்த மண்டபம், சந்திரசேகரா மண்டபம் இருக்கிறது. அந்த மண்டபத்தில் மாதம் முதலாவது சனிக்கிழமை, நல்லா நோட் பண்ணிக்கோங்க, மந்த்லி ஃபர்ஸ்ட் சாட்டர்டே மார்னிங் 10 to ஆஃப்டர்நூன் 2 வரைக்கும் நடக்கும். காலை 10 மணி முதல் மதியம் 2 மணி வரை லஞ்சோடு உங்களுக்கு முடிப்போம். ஸோ இதை தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். ஒருவேளை இந்த மாதத்தில் ஸ்கூல் தொடங்கிட்டாலும் பரவாயில்ல, உங்கள் பிள்ளைங்களை விட்டுட்டு நீங்கள் பேரண்ட்ஸ் நீங்கள் வரலாம். உங்கள் குடும்பத்தில் கட்டாயம் கர்த்தர் ஆசீர்வாதங்களை கொடுப்பார். இரண்டாவது திங்கட்கிழமையானா ஒருவேளை நீங்கள் அம்பத்தூர், திருமுல்லைவாயில், சூரப்பேட், சண்முகபுரம், புழல், ரெடில்ஸ் இந்த மாதிரி சரௌண்டிங்ஸில், ஆவடி, பாடி இந்த சரௌண்டிங்கில் இருப்பீங்கன்னு சொன்னால், சண்முகபுரம் என்ற ஏரியாவில், அதாவது அம்பத்தூர் கள்ளிக்குப்பம் அடுத்த சண்முகபுரம் என்ற ஏரியாவில் பாரதிதாசன் நகர், ஃபர்ஸ்ட் கிராஸ் ஸ்ட்ரீட், பாரதிதாசன் நகர், சண்முகபுரத்தில் உங்களுக்கு ப்ரேயர், டே ஆஃப் டெலிவரன்ஸ் ப்ரேயர் இருக்கும். விடுதலை நாள் ஜெபம் அங்கே நடக்கிறது. பெத்தேல் ப்ரேயர் சென்டரில் நீங்கள் அங்கே எங்களை தொடர்பு கொண்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஏதுவாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அது மாதம் 2வது திங்கட்கிழமையானால் மாலை 6:30 மணி முதல் 8:30 மணி வரைக்கும் அது நடைபெறும். அதுக்கும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் வாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னொரு பிரேயர் செல் வில்லிவாக்கத்தில் நடக்குது. அந்த பிரேயர் செல்லை பற்றி பின்னால் உங்களுக்கு அறிவிக்கப்படும். ஸோ இப்படி நடக்கிற ஊழியங்களுக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். யோசுவாவின் ஊழியத்தை தொடர்ந்து தாங்குங்க. தொடர்ந்து ஜெபத்தினால தாங்குங்க. உங்களுடைய காரியங்களினால தாங்க. அநேக தேவைகள் உண்டு. நீங்கள் ஜெபியுங்கள். கர்த்தர் அந்த தேவையை சந்திப்பார். ஸோ எல்லாரும் பிளெஸிங்காக இருக்க போகிறீங்க. ஒவ்வொரு மாதமும் வித்தியாசமான காரியத்தை பார்க்க போகிறீங்க. ஸோ வேறு ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட் இருந்தால் நான் வேறு அப்கமிங் வீடியோஸில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன். ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா. நல்ல பிதாவை உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இந்த நாளிலே கூட இந்த வருடத்தில் நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்துக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலே பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரன் சகோதரிக்காய் ஜெபிக்கிறோம். குடும்பத்தினருக்காய் ஜெபிக்கிறோம். இந்த ஊழியத்தோடு இணைக்கப்பட்ட அத்தனை குடும்பங்களை ஆசீர்வதிக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய பெரிதான கரம், பிரசன்னம் கடந்து போகட்டும். மகிமை கடந்து போகட்டும். பணத்தேவை சந்திங்க. இந்த வருடத்தில் பொருளாதாரத்தில் தூக்கி நிறுத்துங்க. பணம் எல்லா நெருக்கடியும் மறைந்து போகட்டும். வியாதிகள் மறைந்து போகட்டும். கட்டிகள் மறைந்து போகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே தீராது இருக்கிற எல்லா வியாதிகளும் பலவீனங்களும் நசுராங்க. இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே எல்லாவற்றையும் உடைத்து நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் அற்புதத்தை செய்வீராக. உங்களுடைய கரத்தையும் உங்களுடைய பலத்தையுமே நீங்கள் தெரிய பண்ணுவீர். உங்களுடைய நாமம் யெகோவா என்று அவர் அறிந்து கொள்ளட்டும். யாவே என்று அறிந்து கொள்ளட்டும். யெகோவா என்றால் யாவே என்ற அர்த்தமா. அவர் எங்கும் வியாபித்திருக்கிறவர். The supreme being, the supreme power, the all present, the all knowing God. நீர் ஒருவரே உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. என் அற்புதங்களை செய்கிற தேவன், அதிசயங்களை செய்கிற தேவன். என் ஜனங்களுக்கு அற்புதங்கள் அதிசயங்களை செய்யுங்க. உடைய வார்த்தை செவிகளில் எட்டி இருக்கிறது, இருதயத்தில் பாய்ந்து இருக்கிறது. இந்த விதை விதைக்கப்பட்டு இருக்கிறது. அது கனி கொடுக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை தாழ்த்தி பெருமையாக்குறோம். மீட்பெரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.